கண்களை அவரும் கண்களை மூடுவோமா? தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக, இந்த பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக வைத்த கிருபைகளுக்காக எல்லாரும் நேர்முழங்கால் படியிட்டு சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று தேவனை நாம மகிமைப்படுத்தும்படியாக இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் 2வது ஓய்வு நாளிலே அடியனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து தேவனின் ஆராதனை முழு பெறப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியா நம்ம திலகதான ஜாய் சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. பாடல் பகுதியை அருமையான பிரதர்ஸ் நடத்துவாங்க. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கரங்களை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருந்திருக்கேன்? கை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த அருமையான ஓய்வு நாளில் இந்த ஆராதனையில் முதல் பாடலாக உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், எல்லோருக்கும் தெரிந்த பாடல். தெரிஞ்சவங்க பாடுங்க, தெரியாதவங்க எங்களோட கை தட்டி பாடுங்க. ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 கரங்களை தேவனுக்கு என்று உற்சாகமா தட்டுவோமா? அடைக்கலமே ஒரு பெல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதை உன்றுடையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன்றுடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமா நேசரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமா நேசரவர்.
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் இரண்டாவது பாடலாக எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தனிமையின் பாடியல். கரங்களை தட்டி எங்களோடு பாடுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் சோர்ந்து போக நேரங்கள் எல்லாம் ஆரோடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் ஆரோடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். கரங்களை உற்சாகமா தட்டுவோமா? உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறு வேலைகள் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேலைகள் எல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்,
பாடல் பகுதி மூலமாய் கர்த்தர் நம்மளோடு இருந்ததுக்காக கண்களை மூடி எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆமென். தேங்க்யூ. அப்படியே எழுந்து நிற்போம். தேங்க்யூ பிரதர்ஸ். அப்படியே நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனத்திலிருந்து 120 வசனம் வரைக்கும் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 119 105 120 வரை. சங்கீதம் 105 120 வரை. உம்முடைய வசனம் உம் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது. ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டு இருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். என்னை ஆதரித்து அருளும். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் களிமை போல அகற்றி விடுகிறீர். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். ஆமென். Thank you sister. யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 105 வசனத்தையும் 113 வசனத்தையும் 120 வசனத்தையும் நான் திரும்பவும் சொல்றேன். சங்கீதம் 119 சங்கீதத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் 105 வசனத்தையும் 113 வசனத்தையும் 120 வசனத்தையும் ஒருமனப்பட்டவர்களை நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? உம்முடைய வசனம் வீண் சிந்தனைகளை உமக்கு பயப்படும் பயத்தால் கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபிரதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆசீர்வாடின கிருபைகளுக்காக நன்றி செலுத்து. மீதியான காலத்தும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. உட்காருவோமா? தேவ செய்திக்கு நிறைய கடன் செல்லும். நம்ம தெரியுதான் பாஸ்டர் தேவ செய்தியில கொடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து அழியிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கீங்களா? கரங்களை வைத்து அழியிலே சொல்லுங்க. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கான செய்த தேவன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. துதி கனமும் தேவன் ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளில் தேவன் தாமே உங்களுக்கு பேசும்படியா தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் சங்கீதம் 119 வாசித்தோம் இல்லையா? அது 113 வாசிங்க. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆமென். ஆனால் இது தலைப்பு இல்லை, இது சிந்தனை. இன்னைக்கு தலைப்பு இதை வெறுக்கணும். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த சிந்தனை கெடுக்குது. ரொம்ப முக்கியம். மைண்ட் எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம இப்படி தான் பிளான் பண்ணுவோம். ஆனால் அவருடைய சிந்தனை, அவருடைய வழி, கர்த்தருடைய பிள்ளைங்க செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை பேசலாமா பேசக்கூடாதா, இதெல்லாம் நிதானிக்கிறது இல்லை தேவனுடைய பிள்ளைகள். என்னுடைய தலைப்பு ஆகாய் 1:7 1ஆம் அதிகாரம். உங்கள் வழிகளை ஆமென். இப்போ வருஷங்கள் முடிய போகுது. தொடர்ந்து நம்ம கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரக்கூடாது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். புதிய ஆண்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சீர்படுத்திக்கணும். ஒரு எதிர்பார்ப்போடு போகணும். இதெல்லாம் ஒரு முடிவு வேணும், ஒரு விடுதலை வேணும்.
உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இதை தான் தலைப்பு, இதிலிருந்து எடுக்க போகிறேன். வழி, சிந்தனை. இது சிந்தனை சரியாக இருந்தால் தான் வழி சரியாக இருக்கும். வழியை முதலாவது நம்ம வழி சரியாக இருக்கும். நம்ம சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் இல்லையா? ஆனால் நிறைய மாம்சத்தின் காரியங்கள். அதனால தான் ரோமரில் மாம்ச சிந்தனை மரணம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு ரோமர் 8. தேவனுடைய பிள்ளை வழிகளை சிந்தித்து பாருங்கள். சிந்தனை தான் பொல்லாது. நான் பாருங்கள், அப்போ அடிக்கடி என்ன தான் உங்களுக்கு உதாரணமாக சொல்ல முடியும். இப்படி தூங்கினா, இப்படி சாப்பிட்னா, இப்படி படுத்துனா, நம்ம கண்ணு முடிச்சுனா உடம்பு கெட்டுருமோ, பலவீனமாயிடுமோ, டயர்டாயிடுமோ, இந்த சிந்தனை. ஸ்தோத்திரம். உடனே நான் என்ன செய்வேன்? இயேசு நாமத்தில் இயேசு பலப்படுத்திருக்கு. பலனாகி கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற தேவன், என்னை நடத்த முடியும், எனக்கு பலனாக இருக்க முடியும் அப்படின்னு அடிக்கடி என்னை ஒப்பு கொடுப்பேன். அதிகமாக அர்ப்பணிப்பேன் பலவீனப்படுத்து வரும்போது. இப்போ மாம்ச சிந்தை என்ன தந்தேன்னா, ஒரு விஷயம் மாம்ச சிந்தையை நினச்சேன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். என்னுடைய சூழ்நிலை அப்படி, என் பிரச்சனைகள் அப்படி. இப்படிலாம் வளர்த்தனே, ஒரு இல்லையே, விசாரிக்க இல்லையே, என்னை தேற்ற இல்லையே, என்னை நேசிக்கலையே, ஒரு ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கலையே, எப்படி இருக்கிற என்ன இருக்கிற உறவுங்களாக இருக்கட்டும். மாம்ச சிந்தை, சோர்வு, அவிசுவாசம், பயம், கலக்கம், துக்கம், வேதனை தேவனை விட்டு பிரிச்சிடும். பல விதமாக வேதனை கொடுக்கும். ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது. இந்த சிந்தனை ரொம்ப முக்கியம். சிந்தனை சரியாக இருந்தால் தான் வழி சரியாக இருக்கும். இதை குறித்து நான் எப்படி போனாங்க, எப்படி இருந்தால் ஆண்டவர் வழியை ஆசீர்வதிப்பார், இதை குறித்து பார்க்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் குடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை தமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆமென். உங்களுடைய வழிகளை, உங்களுடைய காரியங்களை நீங்கள் இப்படி நடக்கணும்னு வேதத்திலிருந்து நாங்கள் எடுத்து போதிக்கிறோம். எங்களுக்கு தேவன் சரி பண்ணுவார், நாங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம் இல்லையா? கர்த்தருடைய வேதத்தை குறித்து போதிப்பார்கள் இல்லையா? வசனம் வெளிப்படும், அநேக சாதிகள் வருவார்கள். நம்ம சபையை குறித்தான சாட்சி, நம்மளை குறித்தான ஒரு சாட்சி தேடி வெளிச்சத்துக்கு ஓடி வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ வேதம் எங்கிறது? ஆலயத்தில் தான் போதிக்கப்படுது. உங்களுடைய வழிகள் நீங்கள் சரியாக இருக்கீங்களா? வசனத்தின் நிமித்தம் நம்மளை என்ன பண்ணி சீர்படுத்தி ஊழியக்காரர்கள் மூலமாய் நல்வழி நடத்தி கர்த்தர் போதிப்பார், நடத்துவார், அநேக ஜனங்கள் வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே ஏசாயா, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் ஏசாயா 48 வாசித்துருங்க. 48, 17, 18 வாசிங்க. ஏசாயா 48, 17, 18 வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். பிரயோஜனமானவைகளை போதித்து நீ நல்லா இருக்கும்படி, சுகமாக இருக்கும்படி, சந்தோஷமாக இருக்கும்படி, ஆசீர்வாதமாக இருக்கும்படி, உன் ஆசீர்வாதம் பாதுகாப்பாக இருக்கும்படி, தங்கும்படி, தேவையில்லாத கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் வராதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளே பிரயோஜனமானவைகளை உங்களுக்கு போதித்து, அப்போ தான் சமாதான நதி குடும்பத்துலேயும் தனக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும். இல்லைன்னா சமாதானம் இல்லைன்னா போச்சு மனுஷனுக்கு. சமாதானத்தின் தேவன் தாமே சத்துருவை கால்களை மிதிப்பார் சொல்லப்பட்டிருக்கு. சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை வழிகளை போதிக்கிறோம். நாங்கள் சமாதான வேதத்தை நேசிக்கணும். நதியை போல ஓடுதா குடும்பத்தில்? ஒரே டென்ஷன், பிரச்சனை. வேதத்தை நேசிக்கணுமா? தேவனுடைய பிள்ளைகளே ஆலயத்தில் போதித்து நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை நேசிங்க. ஆலயத்தில் ஏசாயா 9:1 2 பேரை குறித்து பார்க்க போகிறோம்.
நிறைய இந்த சம்பவங்கள், கதை சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதிகமாக சுருக்கமாக சொல்லி முக்கியமானதை மட்டும் சொல்லுவேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி ஏற்படுத்துகிறார், எப்படி உருவாக்குகிறார்? சீஷர்களாய் 12 பேரை தெரிந்து கொண்டு வியாதியத்திலும் பிசாசுகளை துரத்தும்படி தம்முடைய வல்லமையை கொடுத்து அதிகாரத்தையும் கொடுக்கிற ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம். முதலாவது மற்றவங்களுக்கு இல்லை, நமக்கு முதலாவது வல்லமை ஆவியான வல்லமையை தரிச்சு கொள்ளணும். அந்த வல்லமை ஆவியான நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். எப்படி? வியாதியை சுகமாக்கும், பிசாசுகளை துரத்தும், சகல அதிகாரம் உடையவர்களாய் உங்களை ஏற்படுத்தவும். இன்னும் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல வேதத்தில் நம்ம வளரணும், ஜெபிக்கிறதுல வளரணும், துதிக்கிறதுல வளரணும். வளர்ச்சி இருக்கா? நமக்குள்ளே தெரியும். விசுவாசத்தில் பெருகி இருக்கிறோமா? அதிகாரம் உடையவர்களா சீஷர்களுக்கு எவ்வளோ காரியங்களே ஓமைகளாய் சொல்லி, கதைகளாய் சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து எப்படிலாம் சீஷர்களை உருவாக்கினார். அது அப்படியே அவங்க பாருங்களேன். 10-17 வாசிங்க. அதிலே லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். 18-20 வரைக்கும் வாசிங்க. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போன வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்படணும். பிசாசு உங்களுக்கு பயப்படுதுன்னு பயம் எப்படி வரும்? தேவையில்லாத அதுக்கு பயங்கரமாக உங்களுக்கு தெரியாது இல்லையா? அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய சூழ்ச்சிகள், அவனுடைய காரியங்கள், என்ன காரியங்கள், இன்னும் வரப்போகிற காரியம், இந்த சொல்கிறேன் பாருங்க, தொடர்ந்து சொல்கிறேன் பாருங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆவியில களி கூறுறாராம். அடுத்தது உங்களோட நாமங்கள் எழுதப்பட்டதுக்காக பிசாசுகள் திறந்துக்கு ஆவியில களி கூறுகிறார். அது அப்படியே சீஷர்கள் நடந்தாங்க. ஒன்றுமில்லாமல் அவங்களுக்கு ஒன்றா குறைவுபட்டு தான் ஆண்டவர் கேட்குறார். பிசாசு துரத்துனாங்க, வியாதியை சுகமாக்கினாங்க. இதை குறித்து பார்க்கலாம். யார் இடறி போகிறாங்க, யார் நடக்கிறாங்க, அந்த வல்லமையாக அதிகாரத்தையும் எப்படி பயன்படுத்தினார்கள், ஆண்டவர் அப்படியே அற்புத காரியங்களை செய்தார். நாம் எப்படி இருக்கிறோம், இதை குறித்து இன்று வேலையில் காலை வேலையில் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனமாக கவனித்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தாமே இந்த வேலையில் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 16 பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது பேதுருவை குறித்து பார்க்கலாம். அவசரப்பட்டா இருந்தாலும் அவர் பாருங்க, எதுக்கு சொல்கிறோம்? ஒரு மனுஷனை குறித்து சொல்ல நேரம் நல்லா உற்சாகமாக இருப்பாங்க. இப்போ ஜனவரியில் எப்படி உற்சாகமாக இருந்தாங்களோ அது இப்போ இந்த டிசம்பர் வரைக்கும் இருக்கிறீங்களா? பாருங்க, எவ்வளோ வாஞ்சியாக இருந்தீங்க, உற்சாகமாக இருந்தீங்க, எல்லா காரியத்திலும் இருந்தீங்க. இப்போ எப்படி இருக்கீங்க? அதுதான் ஆண்டவர் பார்க்குறார். தேவன் பாருங்க, இதுதான் ஆவி, இதுதான் மாம்சத்தின் கிரியைகள், இதுதான் ஆவியில் பலப்படாதது, இதுதான் வளர்ச்சி இல்லாதது. வாசிங்க மத்தேயு 16-17 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவரே, இதுக்கு நேரிடக்கூடாது, அன்புனால சொல்கிறார், இது நடக்கக்கூடாது. ஆனால் தேவ சித்தம் திட்டம்னு ஒன்று இருக்குல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, இது நேரிடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்கிறார். அதிலே வாசிங்க 19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். எவ்வளவு ஒரு அதிகாரத்தை, இங்கே அதிகாரத்தை கொடுக்கிறார். பேதுருவே, நீ இப்படியா இருப்பாய், திறவுகோல்களே உனக்கு தருகிறேன் ஆண்டவர் சொல்றார். அதிலே 23 வாசிங்க. அதிலேயும் 23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்.
கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் புகழ்ந்தாரு, இப்படிலாம் ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னார். அது உடனே அடுத்த என்ன சொல்கிறாரு, தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்கலை, எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ இடரலாக இருக்கிறாய். அப்படி என்ன சொல்கிறேன், சிந்தனை. ஒரு நேரம் இன்னைக்கு உற்சாகமாக இருப்போம், நல்லா படிப்போம், நல்லா ஆராதிப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் போகலாம். என்ன இதுதாங்க சிந்தனை சோர்வு, அவிசுவாசம், தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள். அந்த உற்சாகத்தின் ஆவி இருக்காது. தேவனுக்கு இடரலாக இருக்கிறாய், எனக்கு இடரலாக இருக்கிற போலப்போ சாத்தானேன்றார். இதே பேதுருவை பார்த்து அவரே புகழ்ந்தவர், தெருவுகளை கொடுத்தவர், ஆசீர்வதித்தவர். அப்போ பாருங்க, மாம்சத்தின் சிந்தைகள் அதிகமாக தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அவர் சித்தத்தை நடத்த முடியாது. நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம், ஜாலியாக இருக்கலாம், எப்படினாலும் வாழலாம். தேவனுடைய பிள்ளைங்க இருக்கக்கூடாது, பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் இருக்கக்கூடாது, சத்தியத்தை தெரிஞ்சவங்க இருக்கக்கூடாது, ஞானஸ்நானம் எடுத்து சபையில் இருக்கிறவங்க, அங்கத்தினர் இருக்கிறவங்க இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். கீழ்ப்படியலாம் ஆசீர்வாதம் இருக்காது. அதே மார்க்கு 14:29 அதே பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே வாசிங்க, மார்க் 14. அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான். என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் மூட்டு போக மாட்டேன் ஆண்டவர், யார் இடரல் ஆனாலும். இப்படிலாம் நடக்கும்னு சீஷர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறார். நான் இடரல் அடைய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்றார். அதிலே பாருங்க 71-72 பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அறியேன். ஒரு ஆபத்துன்னு பிரச்சனை வரும்போது, ஆண்டவர் பிடிக்க வந்துட்டாங்கன்னு வரும்போது, ஒரு பயம் வரும்போது என்ன வந்துடுது, அவர் அறியேன், சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினார். ஆண்டவர் முன்னே சொல்லிட்டார், என்ன மறுதளிப்பப்பா. இந்த சம்பவங்கள்லாம் நிறையா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், அதனால் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். சேவலுக்கு கூவுறதுக்கு முன்னே என்ன 3 தடவை மறுதளிப்பாய் சொல்லிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் பின்னாக பார்த்து ஆண்டவர் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து மிகவும் அழுது மனங்கசந்து அழுதான்றிருக்கு சொல்லப்பட்டு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுது. பாருங்க எப்படி ஆண்டவர் ஒரு கொஞ்ச நேரத்தில் தான் என்ன, அவர் யாருன்னே தெரியும், கூடவே இருந்த சீஷன், இயேசுவை எல்லா அற்புதம் வல்லமையிலையும் பார்த்தவர், அவரை அறியேன் தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன தண்ணியை பிடிச்சிட்டு போயிடுவாங்களே. இப்படிதாம்மா இருக்கிறோம். ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுறோம். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, மனங்கசந்து அழுதார் பேதுரு. இப்போ மனங்கசந்து அழுது மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தாதான் அந்த வல்லமையான அற்புத அதிசயங்கள் நடக்கும், அதிகாரங்கள் கிரியைகள் நடக்கும். அந்த மனங்கசந்து உணர்ந்து அழுது ஒப்பு கொடுத்தார் பேதுரு. தேவனுடைய பிள்ளைகளே, நாமளும் நிறைய காரியங்கள் இல்லை, நிறைய வேலைகள் இல்லை, மாம்சத்துக்கு நிறைய இடம் கொடுத்துருவோம். எல்லாம் மாம்சம் பலவீனம் தானே ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு. பலவீனத்துக்கு உதவி செய்வேன்னு சொல்றாரு, மாம்சத்துக்கு ஒன்றதுக்கு உதவாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆனால் ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. வசனத்துபடி வாழ்றவங்களுக்கு, ஜெபிக்கிறவங்களுக்கு, தேவனை அதிகமாக தேடுகிறவங்களுக்கு சரியானபடி வழி நடத்துவார். மறுதளித்த பேதுரு. தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு 17:27, மற்றவங்களுக்கு நாம இடரலா இருக்கக்கூடாது. வழிகளை சிந்திக்கணும்னா என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு நாம இடரலாக இருக்கக்கூடாது, நம்ம மூலமா இடரல் வரக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துல உடனே நான் என்ன செய்வேன், இந்த காரியத்தில் இடரலா இருக்கக்கூடாதுப்பா, என்ன அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவருக்கு பிடிக்காத காரியங்கள், அப்போதான் இடைப்படுவார், அப்போதான் தரிசனம் கொடுப்பார், அப்போதான் பேசுவார், அப்போதான் உன் ஜப பாரத்தை கொடுப்பார், அப்போதான் உணர்த்துவார், அப்போதான் உன் தடைகளாம் பிரச்சனைலாம் நீங்கும். வாசிங்க மத்திய 17:27. ஆகிலும் நான் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு, வரி பணம். இப்போ எல்லா காரியத்திலும் கரெக்டாக இருக்கணும் இல்லையா, வீட்டு காரியத்தில் கரண்ட் பில் கட்டுறது. அப்பயே சொன்னார் மற்றவங்களுக்கு இடரலா இல்லாதபடிக்கு. பாருங்க, ஒரு மீனை பிடிச்சி எடுத்து வெள்ளி காசு கொடுக்க முடியாது. அவரு எல்லாமே அவர் படைப்பு, அவர் சொன்னால் அப்படியே நடக்கும். அது காலத்தில் கரெக்டாக நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. மனுஷன் தான் மாற மாட்டேன்றாங்க, ஒரு வளர்ச்சி இல்லை, அப்படியே மரம் மாதிரி தான் இருக்கிறோம் இல்லையா. அவர் கரெக்டாக அந்தந்த காலத்தில் கரெக்டாக செய்கிறார். மன உருக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், நம்ம மீது இடரலா இல்லாதபடிக்கு அந்த வெளிப்படத்தை நமக்காக செலுத்துன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதில் 18:6 பார்த்தீங்கன்னா, ஒரு விசுவாசி இப்போதான் புதிதாக வர்றவங்க, ஒரு வளராதவங்க, ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு நாமளே அதுங்க ஒரு பயபக்தி கொடுக்காம இந்த இடத்துல நாமளும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தா
வாசிங்க 18:6. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரலை உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். எவ்வளவு ஒரு பயங்கரமா சொல்றார் பார். அதெல்லாம் ஆண்டருக்கு பிடிக்காது. இடரலா இருக்கிறாய் பேதுருவை பத்தி சொன்னார். சமுத்திர கல்லில் போடணுமா, அதாவது சமுத்திரத்தில் அடி இந்த எந்திர கல்லுன்னு பார்த்துருக்கீங்களா, நிறைய கேழ்வரகு அரைக்கிறது, அதை கழுத்தில் கட்டி போட்டுருணுமா. நீயும் வளர. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் வர மாட்டேன்றீங்க, மற்றவங்களையும் வர விட மாட்டேன்றீங்க. தேவனுடைய பிள்ளைகளை இடரல் ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் நிமித்தி இடரல் வருதோ ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு வாசனங்கள்ல. அதிலே மத்திய 21:31-32 பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானனை குறித்து அவர் உபதேசம் பண்ணும்போது மற்றவர்கள் அந்நியர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள் அவர்களாம் விசுவாசித்தார்கள், அவர்கள்லாம் உங்களுக்கு முன்னே பரலோக ராஜ்யத்துக்கு வருவார்கள் சொல்றார். நீங்களே இடர் இருக்கீங்க, அவங்களையும் வளர விடாதபடிக்கு இடல் பண்றீங்கன்னு சொல்லப்படும். நிறைய பாருங்க, நிறைய தேவனுடைய பிள்ளைங்க நிறைய பின்மாற்றம், இவர்களை பார்த்து பார்த்து நிறைய பேர் பின்மாற்றம் அடைகிறாங்க. நாம மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். மனஸ்தாபம் பின்பாகில் மனஸ்தாபப்படுறது இல்லையா, தப்ப உணர்றது இல்லையா, மன்னிப்பும் கேட்கறது இல்லையா, மனம் திரும்புறதுன்னு விரும்புறது கிடையாதான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்னே பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க. அதனாலதான் கடைசி நேரத்தில் அந்த கல்லன், இதை நீ உணரலையா, கடைசி நேரத்தில் என்னோட கூட பரதேசியில் இருப்பார். ஜாக்கிரதையா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைங்க. அதிலே யோவான், வேற யோவான் 13:2 வாசிங்க. யூதாசை குறித்து உங்களுக்கு தெரியும். சீஷரில் 12 சீஷரில் ஒருத்தர் பணத்தினால விழுந்து போனார். கூடவே சீஷர் அன்பு என்ன கூடவே இருந்த அற்புத அதிசயங்களை பார்த்தவர் என்ன செய்தாரு, 2 சீஷர்களில் யாரா எப்படி இருந்தாங்க பாருங்க. இந்த வல்லமையும் அதிகாரத்தையும் பேதுருவை கொண்டுதான் கர்த்தர் செய்தார். யூதாஸுக்கு ஏன் சொன்னார், கூடவே பந்தி இருக்கும் போதே சொல்றார், என்னோட கூட பந்தி எடுக்கிறவனே சீக்கிரமா இதை செய்யப்பா. இல்லை எல்லாம் அறிந்திருந்தும் எல்லாமே அவருக்கு தெரியும். நீ இடருவா, நீ இப்படிதான் இருப்பா, நீ திமிரா இருப்பா, நீ கீழ்ப்படிய மாட்ட, நீ என்ன சொன்னாலும் மதிக்க மாட்ட. அப்ப எப்படி உனக்கு பாதுகாப்பு இருக்கும், எப்படி நான் பாதுகாப்பு உன்னோட கூட இருப்பேன். வாசிங்க யோவான் 13:2 வாசிங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு, இருதயத்தை தூண்டிடுவான். சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கணும். இருதயத்தை தூண்டி அவனுக்கு அதான் வேலை. நீ பக்தியா இருக்கக்கூடாது, ஆண்டரை நெருங்கக்கூடாது, நீ ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. இது இப்பதான் இந்த உலகத்துல பயங்கரமா இன்னும் பயங்கரமா நடக்கும் கடைசி நாட்களில். நீங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா அவைகள் எல்லாம் பிசாசின் கண்ணியில சிக்கிக்குவீங்க. நிந்தை கஷ்டங்களோ பிரச்சனைகளோ வியாதிகளோ சாபங்களோ கர்த்தருடைய கோபமோ விளையாட்டு இல்லாமா பலிபீடத்திலிருந்து சொல்றேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருதயத்தை தூண்டினான், தாவீதை கூட ஏவினான்னு சொல்லப்பட்டு. இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க தோன்றும் போதே இயேசு நாமத்துல போன்னு சொல்லிடணும். அதனாலதான் வல்லமையும் அதிகாரம் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிலே லூக்கா 22:3 பாத்தீங்கன்னா, லூக்கா 22:3 வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். என்ன ஆயிடுச்சு, முதல்ல தூண்டினா அப்புறம் என்ன பண்ணுவான், புகுந்துருவான், நல்லா உட்காந்துருவான். துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆலயத்தை அசட்டை பண்ணுவாங்க, இஷ்டம் போல எல்லாம் அவங்க சுகபோகமாய் வாழ்வாங்க. ஆண்டர் இருக்க முடியாது, சமாதானம் இருக்காது, சுகம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, விடுதலை இருக்காது. புகுந்தான், வீட்டுக்குள் நல்ல வாசம் பண்ணுவான், அவன் ஆளுகை செய்வான், அவன் நடத்துவான், அவனுக்கு பிரியமாய் நம்மளை வளைச்சு கொண்டு போவான். பல விதமான சிக்கல்ல பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க. இதனால்தாங்க தேவனுக்கு ஏற்ற சிந்தனை இருக்கணும். மாம்சத்துக்கு ஏற்ற சிந்தனை இருந்தா இப்படிதான். அன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆண்டவர் வேதத்துல படித்தோம், வேதத்தை படி நடக்கிறோமா, நல்லா ஆராய்ச்சோமா, நல்லா ஜெபித்தமா, நல்லா துதித்தமா, தேவனோடு உள்ள உறவு எப்படி இருக்கு, விசுவாசத்தில் வளர்றதுக்கு ஜாக்கிரதையா. சாத்தான் புகுந்தான். அதிலே 48 வாசிங்க. லூக்கா 22:48 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு, அன்பா இருக்கிற ஆண்டவரே, அன்பா இருக்கிற ஆண்டவரே. கூடவே சகோதரர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் முத்தத்தினால ஐயா
எவ்வளவு ஒரு துரோகி பாருங்க. மறுபடியும் அவர் காரியத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பிறவாம இருந்தா நல்லா இருக்கும்னு ஆண்டவர் வருத்தப்படுறார். ஆண்டவரே, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தனே, போய் மறுபடியும் அந்த காசை கொடுக்கும்போது எனக்கு வேண்டாம், அது உன்னோட போகட்டும், அந்த ரத்தப்பழி எங்கள் மேல் வரக்கட்டும், காட்டி கொடுத்த 30 காசுக்காக. இப்படிதான் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துல தேவனை விட்டு அலட்சியம் பண்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, முத்தத்தினால என்னை காட்டி கொடுத்தார், அன்பின் முத்தம். இது என்ன முத்தம்னு அவருக்கு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருங்க. அதனால்தான் சோதனை மார்க் 14:37-38 பார்த்தீங்கன்னா, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எப்படி சோதனை, பலவிதமான சோதனை உங்களை சோதிக்கிறது தான் ஆண்டவருடைய சோதனையை. பிசாசின் காரியங்களை உன்னை தந்திரமா கொண்டு போகிறானான்னு பார்க்கணும். என்ன சோதனைன்னு யோசிக்கணும். தெளிவு வேணும், தெளிந்த புத்தியின் ஆவி வேணும். 14:37-38. அதனால தான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அந்த சோதனை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு விழிப்பாயிருங்க. ஜெபத்துல விழிப்பாயிருங்க. எப்போதும் ஜெபிக்கிறவளாயிருங்க. நம்ம சரியில்லைன்னு அர்த்தம் அவ்வளவா தாக்கிட்டு இருக்கணும். ஒரு ஜெயம் வெற்றி பெறலைன்னா, நம்ம வளரலைன்னா தடை நாமளே தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் 2 கொரிந்தியர் 2:11 பார்த்தீங்கன்னா, அவன் தந்திரமானவன். எப்படி தந்திரமானவன்? தந்திரமா உன்னுடைய காரியத்தில் என்ன வீக்னஸோ, நீ எதுல விழுந்திருக்கிறியோ, ஆண்டவருக்கு பின்மாற்றமா இருக்கிறியோ, எந்த காரியத்தில் நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம இருக்கிறீங்களோ, வாசிங்க 2 கொரிந்தியர் 2:11 வாசிங்க. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் தந்திரமானவமா. நீங்க அப்படியே ஒரு வளர்ச்சி இல்லாம தான் இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல ஆண்டவர் நெருங்க முடியாதபடிக்கு, தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கலிகுறுதல் இல்லாதபடிக்கு, ஒரு சமாதான சுகம் இல்லாதபடிக்கு, சந்தோஷம் இல்லாதபடிக்கு அவனுடைய தந்திரங்களை முறியடிக்கணும்னா, எபேசியர் 6:11 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் தந்திரமானவன். எப்படி? அடிக்கடி இந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. இந்த சர்வாயுத வர்க்கத்தை தடிச்சிருக்கீங்களா பாருங்க, ஆவியில ஜெபிக்கிறீங்களா பாருங்க, மார்க்க அவசரமா இருக்கிறீங்களா பாருங்க, சத்தியத்தின் பட்டயத்தை எல்லாம் எடுத்துக்கொள்கிறவளா இருக்கிறீங்களா பாருங்க. வளரணும். குழந்தைகளை போலவே இருக்கக்கூடாது. அப்படியே இருந்த வளர்ச்சி இருந்தா எப்படி இருக்கும்? வளர்ச்சி வளராம இருந்தா ஒரு தாய்க்கு வளரணுங்க. கடவுள் விஷயத்துல நல்லா வரணும். தேவனுடைய பிள்ளைகளே, வளர்ச்சி விரும்பணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எபேசியர் 6:11 வாசிங்க மறுபடியும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். இது எல்லாம் முக்கியங்க. உங்களுக்கு தெரியாது, நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சமாதானத்தை கெடுத்துருவான், சுகத்தை கெடுத்துருவான், சண்டையை உண்டாக்கிடுவான், நிந்தை உண்டாக்கிடுவான், பிரச்சனை உண்டாக்கிடுவான், சுகத்தை கெடுத்துருவான், வருமானத்தை தடை பண்ணிடுவான். நீங்க கற்றுக்குள்ள ஆண்டுக்குள்ள நெருங்கலைன்னா, ஆண்டுக்குள்ள வளரலைன்னா, அவனுக்கு இப்போ இனி கடைசி காலங்களில் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல தேவனுடைய பிள்ளைகளே தெளிவில்லாமல் இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்க. அதான் ஏசாயா 58:2 பார்த்தீங்கன்னா, வழிகளை அறிய விரும்புகிறவங்களுக்கு தான் கர்த்தர் உதவி செய்வார். இன்னும் வளரணும் ஆண்டவரே, உங்களுடைய வழி அறிஞ்சுக்கொள்ளணும் ஆண்டவரே, உங்கள் வழிகளை தெரிஞ்சுக்கொள்ளணும் ஆண்டவரே, உங்களுடைய வழிகளை வாஞ்சிக்கிற ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல போகக்குள்ள புதிய காரியங்களை வாழ்க்கையில் செய்யும் ஆண்டவரே. கேட்கிறவங்களுக்கு தான் செய்வார் ஆண்டவர். அறிய விரும்புகிறார்கள் நாடோறும். விருப்பம் இருந்தால் நல்லா உற்சாகமா இருப்பீங்க. உங்களை பார்த்தாலே தெரியும், ஆராதனையை பார்த்தா தெரியும், உங்க வாஞ்சைகளை பார்த்தா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் 1 தீமோத்தேயு 4:15 பார்த்தீங்கன்னா, தேறினவர்கள், வளர்றவங்க, வாஞ்சிக்கிறவங்க, வழியை விரும்புறவங்க, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. இப்போ பாருங்க, விக்கிலா நடத்தும் போது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நாங்கள் ஒரு 2 பேர் பேசிக்குவோம் ஊழியக்கா, நாங்களும் ஒரு வரங்களை தாளந்தங்களை அனல் மூட்டி எழுப்புங்க, புதைச்சி வழிச்சிடாதீங்க. ஒரு ஜபாவி இருக்கா, துதிக்கிற ஆவி இருக்கா, வேதத்தை நல்லா எடுத்து படிக்கிற கிருபைகள் இருக்கா, சபைக்கு தாங்குறவங்களா இருக்க, சபைக்கு உதவியா இருக்கிறீங்களா, இந்த ஜப ஆவியில அனல் மூட்டி எழுப்பணும். ஆவிகளை அவித்து போடாதீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளை ஜாக்கிரதையா இருக்கும். தேறினவர்களாய், அந்த வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:15. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. எப்படி? இவைகளையே ஆண்டவரே வளர்ந்துருக்கிறேன், ஸ்தோத்திரம், இன்னும் வளரணும் ஆண்டவரே. எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை, ஆண்டவரே என் தாகம்
என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இன்னும் ஒரு மகிமை எழுப்புதலை பார்க்கணும் ஆண்டவரே. அந்த தாகம் தீரவே தீராது எனக்கு. இன்னும் ஒரு வாஞ்சை வேணும். 2 சபைகள் அப்படி இருக்கணும். எப்படி ஒரு வளர்ச்சியை நான் பார்க்கணும். என் ஆண்டவரே என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் பார்க்கணும். இப்படி ஒரு தாகத்தில் இருக்கணும். வளரணும். யாவரும் விளங்கும்படி மற்றவங்க நம்மளை வளர்ச்சியை பார்ப்பாங்க. நம்ம அப்படி நடக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பிலிப்பியர் சொல்லப்பட்டிருக்கு 3:19 நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு? பூமி குறித்திகளே சிந்தித்துட்டு இருக்கு. எப்படி? இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, இதை செய்யலாமா, இதை சாதிக்கலாமா? பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி இருக்கிறோம்? தேவனோடு எப்படி இருக்கிறோம்? சத்தியத்தில் நடக்கிறோமா? நல்லா ஜெபிக்கிறோமா? ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் தங்குதா? வாசிங்க பிலிப்பியர் 3:19. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலட்சியை அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்தித்து பாருங்க. என்ன சொல்லப்படும்? பூமிக்குரியர்கள் வேணும்தாம்மா. ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல எப்படி இருக்கீங்க? சபைக்கு எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்கு எப்படி இருக்கீங்க? உகந்த பிரியமான பிள்ளைகளா இருக்கீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே வளரணும். ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு வளர்ச்சி வேணும், ஒரு உற்சாகம் வேணும், ஒரு வைராக்கியம் வேணும். பூமிக்குரியவளையே சிந்திக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாதுமா. பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கீங்களா? ஆயத்தமா இருக்கிறோமா? தேவனோடு செல்ல சபைக்கு எப்படி இருக்கிறோம் பாருங்க. இந்த பண்டிகை நாட்கள் ஃபார்மாலிட்டி கடமைக்காக அந்த வருஷத்துக்கு ஒரு முறையாவது அப்படி ஒற்றுமையா இருந்து எங்க எப்படி இருக்கிறாங்க. அதனால தான் ஒரு மன ஆவி இருந்தால் தான் உனக்கும் சந்தோஷம். ஒரு மனப்பட்ட ஆவி தட்ட பிரச்சனைலாம் நீங்கும், சபை வளரும். ஆண்டுக்கு பிரியமானது, ஆண்டுக்கு பிரியமானது இந்த ஒரு மனத்தை நேசித்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே அதை தான் கெடுப்பான் பிசாசு. ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் 2:5 பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2வது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் பிதாவுக்கு ஏற்றபடியே சிந்தித்துட்டு இருந்தார். பூமிக்கு அதுக்காக தான் பூமிக்கு வந்தார். நம்மளெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு மறுபடியுமாய் கொண்டு போக முடியும். கிறிஸ்துவின் இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். சிந்தனை பொல்லாது கண்டதை சிந்திச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இந்த சிந்தனையை ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கன்னு சொன்ன தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்ததாக லூக்கா சீஷலுக்கு மட்டுமல்ல 15ஆம் அதிகாரம். கெட்ட குமாரன் நல்ல குமாரன் சொல்லுவோம் இல்லையா? இல்லையா? அப்பா விட்டு தூரம் போய் என்ன பண்ணாரு? சுகபோகமாய் வாழும். சுகபோகமாய் வாழ்றவங்களுடைய நிலைமையை பாருங்க. நல்லா இருக்கணும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்புகிறார், ஆசீர்வாதமா வைக்கிறார். ஆனா ஆண்டுக்குள்ள இருக்குதா? தேவனுடைய பிள்ளையா களி கூறுதல் இருக்குதா? வாசிங்க லூக்கா 15:13 வாசிங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பா ஒன்றும் செய்யலை, போயிட்டு வான்னு விட்டுருவார். ஒரு வளர்ந்த பிறகு பிள்ளைகளை ஒன்றும் கண்டிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சில வேலை நான் அப்படி தான் இருப்பேன், அப்படி தான் போவேன். பாருங்க, துன்மார்க்கமாய் தான் படுந்து வாங்கிட்டு போயிட்டு அப்பா போவாதவங்களான்னு ஒன்று சொல்ல விட்டுருவார். சில வேலை சொல்லி பார்ப்பாரு, கடிந்து கொண்டு பார்ப்பாரு, எச்சரித்து பார்ப்பாரு. போ விழுந்து கஷ்டப்பட்டுட்டு வான்னு விட்டுருவார். அப்போ பாருங்க அந்த சம்பவங்களை. அதிசயம் 17 வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. பாருங்க, உணர்ந்து புத்தி தெளிந்து பட்ட பிறகுதான் சில பேருக்கு பட்டாதான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? பாவம் செய்த ஆண்டவரே உன்னுடைய மகன் சொல்றதுக்கு அருகது இல்லை, தூரமா ஆண்டு விட்டு தூரமா தகப்பன் விட்டு தூரமா இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் வரும், இதெல்லாம் நடக்கும் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி இந்த ஐக்கியத்தை உண்டாக்குறதுக்காக, நீங்கள் வளர்றதுக்காக குடும்ப ஜெபம், சுகமளிக்கும் கூட்டம், உபவாச ஜெபம், தேவனோட நெருங்கிறதுக்கு, நீங்கள் ஆசீர்வாதம் வீட்டில் தங்கிறதுக்கு, நீங்கள் விசுவாசத்தில் பெருகிறதுக்கு, அந்த சுகத்தையும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக தான் சொல்கிறோம். அசட்டை பண்ணுறீங்க,
நீங்களே இடலா இருக்கீங்க ஆசீர்வாதத்துக்கு. தேவனுடைய ஜனங்களே, அதிலே வாசிங்க 24. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறிச்சிட்டான், காணாம போனான், திரும்பவுமா. தகப்பன் அப்படி இல்லைம்மா, அணைச்சி எப்போ வருவேன்னு அரவணைக்கிற தேவன். உணர்ந்து தன் குற்றங்களை உணர்ந்து மனம் திரும்பும் மட்டும், என் ஸ்தானத்தை தேடு மட்டும். தேவனுடைய பிள்ளைகளை உணர்ந்து மனம் திரும்புங்க. தடை வருதா, பிரச்சனை வருதா, அதிகமா உபாசித்து ஜெபம் பண்ணுங்க. தட பிரச்சனைகளா நீங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருங்க. அதனால தான் எசேக்கியேல் 20 சொல்லப்பட்டிருக்கு 44 உங்கள் வழியின்படியே நான் செய்ய மாட்டேன். நீங்கள் எப்படி எப்படியா இருந்துட்டு ஆண்டவர் பிள்ளைங்க என்ன பண்ணாலும் சரிம்மா அரவணைச்சி, குழந்தையா இருக்குமா என்ன செய்வோம்? மன்னிச்சு கண்டிச்சு திருச்சி திரும்பி அரவணைச்சி என்ன செய்வோம்? ஆண்டவர் அவர் தகப்பன்மா, அவர் தகப்பன். அப்படிலாம் அடித்தா ஒருவர் இருக்க மாட்டோம். ஒவ்வொரு குற்றங்களுக்கும் தேவன் அடித்தார்னா அவர் கிருபையின் காலம், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை அசட்டை பண்றீங்க. எசேக்கியேல் 20:44 அப்போஸ்தல வாசிக்கலாம். அடுத்ததாய் சீஷர்களை குறித்து 2 சீஷர்களை குறித்து சொன்னேன். அப்போஸ்தலர் சவுலை பவுலாய் மாற்றினவர். மற்றவங்களை துன்பப்படுத்தினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இடரலா இருந்தாலும் இல்லையா, சவுல் என்ன செஞ்சார்? தேவனுடைய பிள்ளைகளை நிறைய துன்பப்படுத்தினார். அவரே கர்த்தர் சந்திக்கிறார். எப்போ யாரையும் சந்திப்பார். நிறைய சாட்சியில் பார்த்துருக்கீங்கன்னா, மந்திரவாதிகள், மோசமான விபச்சாரங்கள், கொலைக்காரங்க, குடிகாரனுங்க, இவனுங்கெல்லாம் மனம் திரும்பி கூட கர்த்தர் இடத்துல வந்துடுவாங்க. ஆனால் பரம்பரையாக ஆண்டோட பிள்ளையா எல்லாம் தெரியும் இருப்பாங்க பாருங்க. கீழ்ப்படிய மாட்டாங்க, பூரணம் அடைய மாட்டாங்க, கலிகுற மாட்டாங்க, மற்றவங்களுக்கு இடல இருப்பாங்க. அவங்களால ஒரு சந்தோஷம் இல்லை, அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்க அப்போஸ்தலர் 9:5-6 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:5-6 வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாருங்க? கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினவர். நீ துன்பப்படுத்துகிற இயேசு. கர்த்தருடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்தினா அவரையே கஷ்டப்படுத்துற மாதிரி இடரலா இருக்கக்கூடாது. ஒரு வளர்ற யாருக்கு முன்னாடி நம்ம இடரல் உண்டு பண்ணாதே ஆண்டவர் சொல்றார். முள்ளில் உதைக்கிறது கடினமா, அவரை பலத்த காரியங்களை செய்தார். அவரை கொண்டு அப்போஸ்தலர் ஃபுல்லா படிச்சு பாருங்க. சவுலை பவுலாய் மாற்றினவர். அவர் உருமார்களை போடும்போது சுகம் பெற்றார்களாம். கர்த்தர் வல்லமையா யாரை கொண்டும் பயன்படுத்துவார். நீ சரியில்லைன்னா இன்னொரு இடத்துல இருந்து எழுப்புவார். உன்னை வெட்கப்படுத்தும்படி அதையும் வைத்திருவார். நம்ம சரியா இல்லைன்னா, அவர் வல்லமை அதிகாரத்தையும் பயன்படுத்தலைன்னா, அவர் வல்லமை நம்ம தரிச்சு கொள்ளலைன்னா, தேவனுடைய பிள்ளைகளே அப்படியே மந்தமா இருக்கக்கூடாது, குழந்தைகளை போல இருக்கக்கூடாதுமா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே பேதுரு குறித்து சொல்றேன். இதே பேதுரு, மனங்கசந்த பேதுரு கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். எவ்வளவு மகிமையா இருந்தார். அதே அற்புதம் அதிசயங்களெல்லாம் பேதுரு செய்தார். தேவனுடைய பிள்ளைகளை வாசிங்க 3:6 அப்போஸ்தலர் 3:6 சப்பானியா இருந்தார். இயேசுவின் நாமத்தில் நடக்க செய்யும்படி எழுந்து நடன்னு சொல்றார். இன்றைக்கு கர்த்தர் வல்லமை ஆவியானவர் செய்ய முடியும். நம்மளை கொண்டு பலத்த காரியங்கள், பெரிய காரியங்கள் செய்ய அவர் சித்தம் வைத்திருக்கிறார். வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. எவ்வளவு மகிமையான தேவன். மறுதலிச்ச பேதுரு ஆண்டவர் அறியேன்னு சொல்லணும். மனங்கசந்து அழுது மனம் திரும்பியதுனால, தன் வழியை சரிப்படுத்தி கொண்டதுனால, தன் சிந்தனையை சரிப்படுத்தி கொண்டதுனால கர்த்தர் எவ்வளவு வல்லமையான. இன்னும் பாருங்க, தொடர்ந்து பேதுரு கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். 8:20 வாசிங்க. இவையெல்லாம் நீங்க வீட்டில் போய் படிக்கணும். 8:20 வாசிங்க. பணத்தினாலே வரங்களை விரும்புகிறாய். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. எப்படி அதிகாரம் அதட்டி திட்டார் பார். எப்படி
பணத்தினால எல்லாவற்றையும் முடியாதுமா தேவனுடைய ஜனங்களே. அதிலே அப்போஸ்தலர் 5:15 வாசிங்க. அவர் நிழல் பட்டவங்களாம் சுகமானார்களாம். தேவன் அவ்வளோ வல்லமுள்ள ஆவியானவர். பேதுரு எவ்வளோ பலப்படுத்தினார். மறுதளிச்சது சபிக்க திட்டத்தில் அதெல்லாம் அவர் நினைக்க மாட்டார். மனுஷன் தான் மனசில் வச்சுன்னு பகை வச்சுன்னு விரோதம் வச்சுன்னு கசப்பு வச்சுன்னு பின்னாடி பேசின்னு புறங்குறிக்கிட்டு உனக்கு ஆண்டவர் ஏதாவது கலகம் பண்ணிட்டு ஆண்டவர் அப்படியேப்பட்ட ஆண்டவர் இல்லை. எத்தனை 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிறவர், மனம் உருக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர். மனுஷனுக்கு அந்த குணம் கெல்லமா இல்லை. தேவனுடைய பிள்ளையிலே 5:15 வாசிங்க. அவர் நிழல் பட்டவர்களாம் சுகமானார்கள். அதிலே வாசிங்க 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அனனியா சஃபரியாவை திட்டுறாரு. கணவர் மனைவி தான். கணவர் மனைவியாக இருந்தாலும் உண்மை ஒரு மனம் இருக்கணும், உண்மை இருக்கணும். கணவர் மனைவியாக இருந்தாலும் நான்லாம் பயங்கரமாக போராடுவேன். ஊழியக்காரர் எங்கள் கணவர்கிட்ட இருந்தாலும் பயங்கரமாக போராடுவேன். ஏன்னா ஆண்டவர் வாசம் பண்ணணும், ஆண்டருக்கு பிரியமான ஊழியம் செய்யணும், ஆண்டருக்கு உண்மையாக இருக்கணும், ஆண்டருக்கு உகந்த பிள்ளையாக இருக்கணும். ஜபத்தினால தான் மேற்கொள்ள முடியும். ஒரு மனம் வேணும். ஆனால் எனக்கும் என் கணவருக்கும் பயங்கர தர்க்கம் தான் நடக்கும். அவள் எல்லாவற்றிலும் ஆண்டர் சமத்தில் வைப்பேன். நான் எல்லாவற்றிலுமே சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. யூதாசை தூண்டி விட்ட சாத்தான், சரியா, நுழைந்த சாத்தான் இருதயத்தை உங்கள் நிரப்பினது என்ன? தீமையினால் இருதயம் நிறைந்திருக்கிறது. பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் 9:10 பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9:40 பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்புகிறார். வியாதியாஸ்தான தபித்தால் எழுந்திரு. அன்று அற்புதம் செய்தாரா இல்லையா? பேதுரை கொண்டு மனங்கசந்து அழுது தன் வழிகளை சரி பண்ணி சிந்தித்து நடக்கிறவங்களுக்கு தான் பெரிய காரியங்களே வல்லமை அதிகாரமும் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளே. அதிலே 12 அப்போஸ்தலர் 12 பார்த்தீங்கன்னா வாசிங்க. 9:40 வாசிட்டு கடந்து போகலாம். 9:40 கவனிங்க. பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். எவ்வளவு மகத்துவமானது! இன்னைக்கு வல்லமை உள்ளவர்மா, இன்றும் வல்லமுள்ள ஆவியானவர், இன்றும் கிரியை செய்ய வல்லமுள்ளவர். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு? உங்கள் தேவன் மேல ஒரு நம்பிக்கை எப்படி இருக்கு? உங்களுடைய உறவு எப்படி இருக்கு? உங்களுடைய கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்படி இருக்கு? உங்க வளர்ச்சி எப்படி இருக்கு? தேரும்படி வளரும்படி விருப்பம் இருக்கா? மற்றவங்க நம்மளை கவனிப்பாங்கம்மா. அதே 12 பேதுரு 12:5 பார்த்தீங்கன்னா சபையார் ஊக்கத்தோடு சபையார் ஒத்துழைக்கணும். சபை வளர்ச்சிக்கு ஒத்துழைக்கணும். ஊழியக்காரருக்கு ஒத்துழைக்கணும். ஊழியக்காரோடு இடைப்பட்டு அன்புல ஒத்துழைச்சாதான் உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு ஜெயம், அந்த ஐக்கியம் பெருகணும். அதனாலதான் அப்போஸ்தல காலங்களில் விருத்தி அடைந்தது, பெருகுச்சு. ஆவியானவர் கிரியை செய்தார். இந்த ஒருமனப்பட்ட ஆவிதான் விரும்புறது இல்லையே, விருப்பம் இல்லையே. முதலாவது உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். முதலாவது அப்புறம் குடும்பத்தில் கொண்டு வாங்க. அப்புறம் சபைக்கு நேசிங்க, சபையை நேசிங்க. சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தது. ஊழியக்காரர் சிறையில் இருந்து கொண்டு வந்தார் ஆண்டவர் ஊக்கமா ஒருமனப்பட்டு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பங்கு இருக்கு. ஆண்டவர் கணக்கே பாருங்களெல்லாம். தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். எப்படி வாசிங்க அந்த வசனத்தை. 25:12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமே. பயப்படுற பயம்தான் இல்லம்மா. கடவுளுக்கு பயம் போதும். பயந்துருங்க. பயந்துரு மேல தான் கிருபை பெரிதாய் பெருகும். உங்களுக்கு ஒரு மன காரியங்கள் தடைகள் வராது. விசுவாசத்தில் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லப்பட்டு விசுவாசத்தில் வளருங்க. கடைசியா வசனங்களை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 16:7 வாசிங்க. நீதிமொழிகள் 16:7 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாக. இதுதாங்க ரகசியம். நம்முடைய வழி, உங்கள் வழிகளை சிந்தித்து. இவ்வளவு நேரம் பார்த்தேன்ல, சிந்தனை எப்படி இருக்கு? மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது, தேவனுக்கேற்ற சிந்தையா இருக்கணும். நம்முடைய வழி பிரியமா இருந்தால் சத்ரு யார் எழும்பினாலும் அவங்களோட சமாதானமாகும்படி செய்வாராம். யாருனாலும் எழும்பட்டும், கர்த்தர் விட மாட்டார். உங்களுக்கு ஒரு மன காரியங்களை எழும்ப விட மாட்டார், செய்ய விட மாட்டார். உங்கள் கையின் கிரிகளை தொட விட மாட்டார். பொல்லாங்க நம்மனை தொடான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
அவருடைய வழியை நேசிங்கம்மா. தேவனுடைய வழியை நேசிங்க. தேவனுடைய வழி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சிந்தனையில கொண்டு வாங்க. சிந்தனை பொல்லாது. மாம்சத்துக்கேற்ற சிந்தனைக்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆவிக்குரிய சிந்தனையா மாறுங்க. தேவனுக்கேற்ற சிந்தனையா மாறுங்க. அப்போதுதான் கர்த்தர் வேதனை உண்டாக்கும் வழியெல்லாம் நம்மிடத்துல எடுத்து போடுவா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பார்கள். கண்களை மூடுவோமா? தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, உங்கள் வலது கையை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, தேவன் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் இந்த 2வது ஓய்வு நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த சபையின் ஐக்கியத்திலும் சமாதானத்தையும் தேவன் இந்த சபையில அதிகமாய் கட்டளையிடும்படியாக, யாரும் அந்த ஐக்கியத்தை விட்டு வழுவாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நடக்கிற பிள்ளைகளை மாற்றும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? வருகிற வருஷத்துல பெரிதான அறுவடையை நாம சந்திக்கும்படியாக, நம்ம விதைத்த காரியங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் அறுப்பு காலத்தை கட்டளையிடும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஒவ்வொரு ஆத்துமாக்கள் நிமித்தமாய் புதிய புதிய ஆத்துமாக்களை வரும் வருஷத்துல கட்டளையிடும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு சிறு பிள்ளை முதல் பெரியவர்களை தேவனுடைய ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? வேத வசனம் சொன்ன ஒவ்வொரு வசனத்தை சொன்ன ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து மிகுதியாய் பெருகும்படியாக, அவர்கள் நிமித்தம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த 2024 வருஷத்தின் இந்த 12ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாள் அடியனையும் அருமையான உங்களுடைய பிள்ளைகளையும் காணும்படியாக செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் இன்னும் இருக்கிறதான 3 வாரங்களையும் நடக்க வைத்து எங்களை புதிய வருஷத்தை நன்மையினால முடிசூட்ட போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை எங்களை நாங்கள் தயார்படுத்தும்படியாக, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நடக்கும்படியாக, எங்களை அர்ப்பணித்து வாழும்படியாக, எங்களை நாங்கள் தாழ்த்தும்படியாக, எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக நீ கிருபை பாராட்டுவீங்க. எங்களுக்கு உண்டான எல்லா தேவைகளை நீங்க சந்திங்க. இந்த பண்டிகை காலத்துக்கு தேவையான பண தேவையெல்லாம் சந்திப்பீராக. ஆண்டவரே, விசேஷித்தமாய் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறதான பிள்ளைகளுக்கும், பிசினஸ் செய்கிற பிள்ளைகளுக்கும் வருமானத்தில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவீராக. சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. சமாதான சந்தோஷம் மிகுதியாய் காணப்பட்ட நீ கிருபை விசேஷித்தமாய் சபைக்காக ஜெபிக்கும். சபைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். சபையை சுற்றில் வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். சபையில ஒரு ஐக்கியம் உண்டாக நீ கிருபை பாராட்டுவீராக. சபையில நாட்டப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் ராஜா. சபை வளர்ச்சியில பங்குள்ள பிள்ளைகளாய் மாற்றுவீராக. சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. உங்களுடைய சித்தத்துக்கு நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு கொடுக்க, அவர்களுடைய எதிர்காலத்தை கரங்கள் ஒப்பு கொடுக்கிற நீர் அவர்களை உயர்த்துவீராக ராஜ். அந்த சிறு பிள்ளைகள் நிமித்தமாய் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நீ கிருபை வந்த யாரும் பெருமையாய் போக தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக பலன், தெய்வீக சுகம், தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கடந்து செல்ல நீ கிருபை தான். நீரே ஆசீர்வாதம். மீட்பரே சுமூலத்தை போல நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சமாதானத்தோட கடந்து செல்லுங்க. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து போங்க. ஜெபிக்கிறவங்க முன்பாக வந்து ஜெபித்து கடந்து போங்க.